ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். என்சிஇடி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்சிஇடி அப்படின்னா நேஷ்னல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதை கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ, நம்ம நீட் ஜேஇ கண்டக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான். ஸோ இந்த எக்ஸாமோட பெனிஃபிட் என்ன, இது எழுதுறதுனால எங்கே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஐஐடிஸ், என்ஐடிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பெரிய பெரிய சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன், ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷன்ஸில் உங்களால் என்ன செய்ய முடியும், ஜாயின் பண்ண முடியும். என்ன கோர்ஸ்க்கு இது வந்து இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம், அதாவது பிஎஸ்சி பிஎட் சேர்ந்து படிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஎஸ்சி தனியாக படிக்கிறீங்கன்னா அதுக்கு 3 வருஷம், பிஎட்டுக்கு 2 வருஷம், ஸோ டோட்டலி 5 இயர்ஸ் ஆகும். பட் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா பிஎஸ்சியும் பிஎட்டும் சேர்த்து 4 இயர்ஸில் உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க, கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 1 இயர் நம்மளுக்கு பெனிஃபிட் தான், இங்கே நம்மளுக்கு வந்து நமக்கு சேவ் ஆகுது. அண்ட் ஒன் மோர் திங், நார்மலாக ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக என்ஐடி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இது மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் நம்ம ஜாயின் பண்ணும்போது இன்னும் நம்ம எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் டிகிரி லைன், அதாவது பிஎஸ்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டட்